வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, லுல்லு சபா ஜேசு அவர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி நிறைய பேருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என பார்த்தீங்கன்னா விஜய் டிவி புகழ் அமுதவாணன் பார்த்தீங்கன்னா உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இந்த நிலையில ஜேசி அவர்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைத்துள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன வீடியோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறைந்த சம்பளம் தான், ஆனாலும் 30 பேருக்கு இலவச திருமணம் செய்து வைத்த ஜேசி அண்ணா அமுதவாணன் பார்த்தீங்கன்னா உருக்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. நடிகர் ஜேசி அவர்கள் சிரிக்க வைப்பதை தாண்டி அனைவருக்கும் உதவி செய்யும் குணம் படைத்தவர் என நடிகர் அமுதவாணன் தெரிவித்துள்ளார். நடிகர் ஜேசி மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பண உதவியை நாடி வரும் நிலையில் அமுதவாணன் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். லுல்லு சபா நடிகர் ஜேசிக்கு குறைந்த அளவிலான சம்பளமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் அந்த பணத்தில் நிறைய பேருக்கு உதவி செய்துள்ளார் என அமுதவாணன் சொல்லியுள்ளார். இது குறித்து KPY அமுதவாணன் இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறுகையில், ஜேசி அண்ணா எல்லோருமே உதவி செய்வாங்க, சிரிக்க வைப்பதை தாண்டி உதவி செய்யும் குணம் அவருக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஜேசி அண்ணா பெரிய வேலையெல்லாம் பார்க்கல, சின்ன சின்ன வேலை செய்வார். அதிலும் வரும் வருமானங்கள் வைத்து பல பேருக்கு உதவி செய்து வந்தார். நானே நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். என்னை பல இடங்களுக்கு அழைத்து செல்வார். நிகழ்ச்சியில் எல்லாம் எப்போதுமே வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நீ என்று உதவி செய் என சொல்லுவார். ஜேசி அண்ணாவிடமிருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். லுல்லு சபா நிகழ்ச்சி சற்று டல்லாக இருந்த நாட்கள் கூட இருந்தன. அப்போது சின்ன சின்ன நிகழ்ச்சிக்கு சென்று குழந்தைகளுக்கு உதவி செய்தார். கொரோனா காலகட்டத்தில் நிறைய விழிப்புணர்வு செய்தார். திருமணம் செய்ய முடியாமல் வறுமையில் இருந்த 30 பேருக்கு திருமணம் செய்து வைத்தார். பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துள்ளார். இவ்வாறு அமுதவாணன் அவர்கள் சொல்லியுள்ளார். விஜய் டிவியில் லுல்லு சபா என்ற ஒரு நிகழ்ச்சி பிரபலம் அடைந்தது. இதில் சந்தானம், ஜீவா, மனோகர், ஜேசி, மதுமிதா உள்ளிட்டோர் நடித்தாங்க. இந்த நிகழ்ச்சி 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை ஒளிபரப்பாக்கப்பட்டது. பாரதிராஜாவின் மண்வாசனை படத்தை காமெடியாக மாற்றி லுல்லு சபாவில் கலாய்த்திருப்பார். அதில் காந்திமதி நடித்த ஒச்சாய் கிளாவி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ஜேசி. இதன் மூலம் அவர் மிகப்பெரிய ஒரு பிரபலமடைந்தார். இதன் மூலமாகத்தான் மேற்கொண்ட நடிகர்கள் நடிகைகள் சினிமாவுக்கு வந்தாங்க. அந்த வகையில் ஜேசுவும் லுல்லு சபாவில் நடித்தாங்க. திரைத்துறைக்கு வந்தாங்க. இவங்க சந்தானம், யோகி பாபு உள்ளிட்டோரும் நடித்திருக்கிறாரு. ஜேசிவிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதனடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அவர் அவசரமாக சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்தார். அவருடைய சிகிச்சைக்காக 10 லட்சம் மேலாக செலவாகிறது. இதனால் ஜேசிவின் உயிரை காப்பாற்ற பொதுமக்களும் ரசிகர்களும் 10 லட்சம் நன்கொடையாக கொடுக்க உதவும்படி அவருடைய ரசிகர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அமுதவாணன் பார்த்தீங்கன்னா இவருக்கு நேரில் போய் இவருடைய உடல்நலத்தை விசாரித்து இவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார். இப்போது அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.